இந்த வேலையை ஒரே நாளில் பார்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு தான் ஆகுது. இவர் அம்மா வேற கூட்டு வருவேன்னாரு, இன்னும் ஆளை காணும். மணி எத்தனை ஆகுது? இந்த பிள்ளைகளும் வந்து டியூஷனுக்கு கிளம்பி போயிடுச்சுவோ. நைட்டு சாப்பிட்டுட்டு வராவளா இல்லை சாப்பாடு பண்ணி வைக்கணுமான்னு தெரியலையே. ஃபோன் போட்டாலும் எடுக்கலை. எங்கள் 3 பேருக்குன்னா தோசமாவே போதும். அவ 2 பேருக்குன்னா என்னத்தையும் உப்புமா கொஞ்சம் கிண்டி வைக்கணும். மாமா வேற வாராரா என்னன்னு தெரியல. அவருக்கு ஃபோன் போட்டு பார்ப்போமா? இந்த ஃபோனு கழுதைய வேற எங்க வச்சேன்னு தெரிய மாட்டேங்குது. இது வாங்க வாங்க வாங்க, இது வாங்க. இப்பதான் நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி வீட்டுக்கு வாரியலோ என்னமோ ஏதோன்னு. வந்தாச்சுமா. உட்காருங்க உட்காருங்க. முதல்ல ஏங்க நீங்களும் உட்காருங்க. இது என்னத்தை உடம்பு சரியில்லைன்னு நாமளே இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா பரவாயில்ல, இப்ப நல்லா தான் இருக்கேன். ஏதோ பரவாயில்ல. பரவாயில்லையா? பரவாயில்ல, நடக்க கூட முடியல உனக்கு. ஆஸ்பத்திரி போவோமா? போ. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நான் காமிச்சிட்டு தான் வந்தேன். ஆமா, நானும் கேட்டேன், வேண்டான்ட்டாவுல. சரி நீ பாத்துக்கோ. சமையல் பண்ணியே இல்லையா? அது நான் பண்ணதுதான் ஃபோன் போட்டேன். என்ன செய்யணும் கேட்க நீங்க எடுக்கல. ஏமா ஃபோன் போட்டாதான் என்ன செய்தியே என்ன? ஏன் இப்படி இருக்க இன்னும்? இல்ல தேந்த ரெடி பண்ண போறேன். மாவு அரைச்சு வச்சிருக்கியாமா? மாவு குறையதான் இருக்கு, ரவை இருக்கு, உப்புமா கிண்டிடலான்னு இருக்கேன். உப்புமாவா? என் பிள்ளைக்கு உப்புமாவே பிடிக்காத, நீ உப்புமா செய்ய வேண்டாம். நான் இந்த ஊர்ல இருந்து கோலமாவு ரேஷன் கடையில் உள்ளதை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன செய்ய, எனக்கு 2 சப்பாத்தியை போட்டுட்டு என் பிள்ளைக்கு பூரி தான் பிடிக்கும். அவனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சிரு. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, கேட்டியா ஒரே வாயும். எனக்கு கொஞ்சம் சட்னி அரைச்சிரு. அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு வேணா கொஞ்சம் பூரி போட்டு வை. செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பிடிச்சிருமே. என்னமா சொன்ன? ஒன்றும் இல்லது, வேற எதுவும் வேணுமான்னு கேட்டேன். வேற கொஞ்சம் நெஞ்சு கறிக்கு சுக்கு காப்பி போட்டுருமா. அந்த நல்லா மிளகு மல்லி எல்லாம் தட்டி கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டு வச்சிரு. அப்பதான் அவனுக்கும் செமிக்கும் பூரி திங்க பத்தியா நைட்டு. சரி சார். பேரன் பத்தி எங்க? டியூஷன் போயிருக்கா. இப்போ வருது நேரம் தான். மாமா வரலையோத்து மாமாவையும் கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல. அவரு கிடக்காரு. அவரு கூப்பிட்டு பார்த்தேன், வரல. தோட்டத்துக்கு போகணும், அது கிடக்கு இது கிடக்குனாரு. அதான் நான் வாட்டுக்கு வந்துட்டேன். ஏமா உனக்கு டீ வேணுமா? எனக்கு இப்ப டீ வேணுமா? தலை வலி தாங்கல. நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வா. ஆமா நல்லா இஞ்சி எல்லாம் தட்டி டீ போடுமா. டீயோ டீ? சரி போட்டு வரேன். இல்ல காலு கை நீட்டி கொஞ்ச நேரம் படல, வண்டி ஓட்டிட்டு இருக்கல இவ்வளவு நேரம், கால் வலிக்க போகுது. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் டெய்லி அழையுது தானே. சும்மா கடை போய் பேசாம படு. இல்லம்மா இரு, நான் அவளுக்கு எதுவும் உதவி செய்யணுமான்னு கேட்டு வர. இல்ல அறிவு இருக்கால உனக்கு? அவ பாப்பால, அவ என்ன சின்ன பிள்ளையா உன்ட உதவி கேட்கறதுக்கு? அதெல்லாம் அவ எல்லாம் செஞ்சிருவா. போ நீ போய் பாடு, அவ செஞ்சுட்டு வருவா. இல்லம்மா நொல்லமா போ, அவ அதெல்லாம் பாத்துருவா எல்லாம். சரிம்மா. ஒரு நிமிஷம் இரு. முன்னாடி என்னடா வீடு வச்சிருக்கா, பார்க்கவே என்ன இருக்கு பாரு. காலை தரையில வச்சா பிசு பிசுன்னு ஒட்டுது. ஒழுங்கா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாளா பண்ண மாட்டாளா? ஏமா அதெல்லாம் அவ பண்ணதாமா செய்வா, நீ பேசாம இரு. வந்த உடனே எதையும் சொல்லாத, சண்டை இழுத்து விட்டுறாத. ஆமா நான் சண்டை இழுத்து விடதான் அங்க இருந்து இங்க வாரேன் பாரு. ஒண்ணு சொல்லிட கூடாத. இந்த பையன் பொண்டாட்டிக்கு என்னமா சப்போர்ட் பண்ணுதான் பாரு. என்னத்தையோ தோசையை சுட்டு கொஞ்சம் உப்புமாவை கிண்டி வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். இந்த கிளை வந்து வேலையெல்லாம் இழுத்து விடுது. பையனுக்கு உப்புமா பிடிக்காதான். உப்புமா தின்னா என்ன தொண்டையில தட்டுதோ. இதுல டீ வேற. 7 மணிக்கு டீ குடிச்சா அப்புறம் எங்கோடி சாப்பிட்டு எங்கோடி தூங்குறதுக்கு? வர வழியில கடையில ஒரு டீயை குடிச்சிட்டு வர வேண்டியதானே. அதுக்கு கூட 10 ரூபா 20 ரூபா ஆகும்னு நினைச்சிருப்பாவோ. ஊர்ல இருந்து வந்து 4 நாள் தான் ஆகுது. வீடு என்னன்னு இருக்கும், இப்படிதான் இருக்கும். நானே அவசரமா ஒதுங்க வச்சிருக்கேன். என்னெல்லாம் செய்ய போதோ எனக்கே தெரியலையே. டீக்கு சர்க்கரைக்கு பதிலாக உப்பு இல்லி போட்டுடலாமா? வேண்டாம். ஐயோ பாவம், உடம்பு வேற சரியில்லை. ஏமா என்னமா செய்த? இது இப்போ இருந்துச்சு. ஒன்னும் இல்லை, டீ தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க அங்க உட்கார வேண்டியதானே, நான் போட்டு வந்து கொடுப்போம்ல. உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க ஏன் அலையுதிய? இல்லம்மா உனக்கு எதுவும் உதவி செய்யணுமான்னு கேட்க வந்தேன். நீயே செஞ்சிருவ, இருந்தாலும் சும்மா கேப்புமேன்னு வந்தேன். இல்லத்தே அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிடுவேன். நீங்க போங்க, நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. பூண்டு இஞ்சி எதுவும் உரிக்கணுமாமா? இல்லத்தே வேண்டாம், நானே பாத்துக்கிடுவேன். சொன்னாப்புல எனக்கு உரிக்கவும் முடியாது. கண்ணு வேற
மாட்டேங்கி பாத்தியா வயசாவ. அது சரி கிச்சன் என்னமா இப்படி வச்சிருக்க? தொடப்பியே தொடக்க மாட்டியா? அதெல்லாம் தொடப்பேன் தே. ஏன் தே கேக்கிய? பிசு பிசுன்னு இருக்கு. நல்லா என்ன செய்ய விம்ம போட்டு நல்லா தேய் சரியா? சரி சார். என்னன்னு வச்சிருக்க? கொஞ்சம் நல்லா தான் வச்சுக்கோ என் கிச்சன் எல்லாம். சரி 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 சார். சீனி கம்மியா போடுமா? அது வேற. தெரியும் தெரியும் கம்மியா தான் போடுவேன். சரி சீக்கிரம் காலகாலத்துல சமையல முடி. இந்த பிள்ளைல எப்போ ஒரு டியூஷன்ல இருந்து இப்போ வருத நேரம் தான். இப்போ வந்துருவோம். பார்த்து போங்க தே. சரிம்மா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை சொல்லாம இருக்கவே முடியாத மனுஷன். இவர் எங்க காணும்? ஆளே காணும். அம்மா வந்தது கிச்சன் கிட்டே வரமாட்டார. வரட்டும் போட்டு அம்மா போனது இவருக்கு வச்சுக்கிடுறேன். இல்ல நான் டியூஷனுக்காவது ஒழுங்கா போயிருப்பேன். டியூஷனை கட்டடிச்சிட்டு ஏம்ல இப்படி நடு ரோட்லயே உட்கார வச்சிருக்க? மூஞ்சி பண்ணணும். எங்க அம்மாக்கு தெரிஞ்சது விளக்கு மாதிரி பிஞ்சிரும். எங்க அக்கா வேற நான் சமாளிக்கணும் என்னத்தையாவது சொல்லி. அந்த லூசு வீட்டுக்கு போனதும் போட்டு கொடுக்கறதுலதான் குறியா இருப்பா. என்ன லூசு சொல்லு. இல்ல திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நீ இத பாரு, இந்த அக்கா எவ்வளவு அழகா சாமி பாட்டு படிக்காங்க பாரு. நல்ல மண்டைய ஆட்டி ஆட்டி படிக்காவுள்ள. எனக்கே சாமி பாட்டு டெய்லி கேட்கனா பாரு எவ்வளவு அழகா படிக்காவுன்னு. இல்லல இந்த அக்கா தான் சூப்பர் பாட்டு படிக்கிற அக்கா. பாட்டு பாடுது அக்கா நம்மள பெஸ்ட். ஐயோ பேய். சுதா அக்கா நீ வேற தப்பா நினைச்சிட்ட என்னைய. என்னது சொல்ல? எல்லாம் சொல்லு, அதான் கேட்கல. எப்படி நம்பிட்டா ஒரு வழியா. வார நீ போ, நான் இந்த கடை திறந்தது எல்லாம் வாங்கிட்டு வாரேன். சரி சரியா? நல்ல வேலை ஏதோ நீ சொல்ல போய் எங்க அக்கா நம்புனா. நான் சொன்னா நம்ப மாட்டா. ஆமா ஒன்னால இந்த நிலைமை. நான் வாட்டுக்கு டியூஷன் போயிருப்பேன். நீ தான் வா ஜாலியா இருக்குன்னு கூட்டு வந்து இப்படி வாட்டில உட்கார வச்சிருக்க. ஆளை விடுடா சாமி, நீ ஒரு அக்காவும் காமிக்க வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன், நீ வீட்டுக்கு வா. அப்புறம் கிளம்புமா அப்போ?